क्लास 5 सूर्य किरण बुक लेसन 2 कांटों से दोस्ती फ्रेंडशिप विथ thorns முட்களிடம் நட்பு. இந்த லெசனில் ஜஸ்ட் 3 கேரக்டர்ஸ் தான். என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளை அண்ட் தான்ஸ். இந்த தான்ஸ் 3 கேரக்டர்ஸ் தான் இந்த லெசனில். ஜஸ்ட் குட்டி ஸ்டோரி. இதில் அப்புறம் இந்த கொஞ்சம் குழந்தைங்களும் வருவாங்க, அவ்வளோதான். பார்ப்போமா கதையை? पाठ के उद्देश्य एम ऑफ द लेसन रंग रूप के आधार पर किसी का मूल्यांकन न करना. ऑन द बेसिस ऑफ कलर और अपीयरेंस வந்து யாரையுமே நம்ம எவாலுவேட் பண்ணக்கூடாது, அதாவது எடை போடக்கூடாது. சச்சே மித்ர की पहचान करना, ட்ரூ ஃப்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. இது ரெண்டும் एम ऑफ द लेसन. पाठ प्रस्तावना, इंट्रोडक्शन टू द लेसन. उपवन में आप कौन कौन से फूल देखते हैं? கார்டனில் நீங்கள் என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ் பார்ப்பீங்க? அதாவது ரோஸ், ஜாஸ்மின் அதெல்லாம். फूलों के आसपास तितलियां क्यों मंडराती रहती हैं? ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்துலேயே எதுக்கு இந்த பட்டர்ஃப்ளைஸ், தித்திலியாங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து எதுக்கு மூச்சுக்கிட்டே இருக்கு, அதை சுற்றி சுற்றி வருது? ஹனிக்காக தானே. कुछ फूलों के साथ कांटे क्यों होते हैं? சில ஃப்ளவர்ஸ்க்கு கூடவே வந்து முட்கள், தான்ஸும் எதுக்கு இருக்கு? एक बगीचे में अनेक रंग बिरंगे फूल खिले थे. ஒரு கார்டன்ல நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல பூத்து குலுங்கி இருந்தது. உண்மை गुलाब की कुछ क्यारियां भी थी. அதுல வந்து ரோஸ் ஃப்ளவர் பெட்ஸும் இருந்துச்சு. गुलाब के पौधों पर गहरे सुर्ख सुंदर सुंदर फूल थे और नुकीले नुकीले कांटे भी. ரோஸ் பிளான்ட்ஸில் என்னென்னலாம் இருந்தது? ஃப்ளவர்ஸ், அதுவும் டார்க் ரெட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் ஷார்ப் தான்ஸ் ஆல்சோ வேர் தேர். அது ரோஸ் பிளான்ட்ஸில் ரெண்டுமே இருக்கும்ல, ஃப்ளவரும் இருக்கும் தான்ஸும் இருக்கும். वही आसपास सतरंगी पंखों वाली एक खूबसूरत तितली रहा करती थी. அது பக்கத்துலேயே வந்து 7 வண்ணம் கொண்ட இறகுகள், விங்ஸ் கொண்ட பியூட்டிஃபுல் ஒரு பட்டர்ஃப்ளை ஆல்சோ வாஸ் லிவிங். அது கூடவே இருந்துச்சு, பக்கத்துலேயே இருந்துச்சு, கலர்ஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை. वह प्रतिदिन गुलाब के फूलों के पास आती और उनसे घंटों बातें करती. அது என்ன பண்ணுச்சு? அந்த பட்டர்ஃப்ளை டெய்லி ரோஸ் ஃப்ளவர் கிட்ட பக்கத்தில் வந்து ஹவர்ஸ் கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கும். तितली और फूलों में घनिष्ठ मित्रता थी. பட்டர்ஃப்ளைக்கும் ஃப்ளவர்ஸ்க்கும் நடுவில் நல்ல டீப் திக் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. वही फूलों के पास रहने वाले कांटों को भी तितली बड़ी भली लगती. அதே ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்திலே இருக்கிற தான்ஸ்க்கும் பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப நல்லதாக தெரிஞ்சது. जब तितली फूलों से हंसी मजाक करती तो वे उसे टुकर टुकर निहारते रहते. எப்பப்பெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளவர்ஸ் கிட்ட நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்குதோ அப்போ வந்து காண்டோங்க, அதாவது தான்ஸ்க்கும் வந்து அதை பார்த்துட்டு ஒரே வந்து இட் வாஸ் ஸ்டாரிங் அட் தெம். பார்க்கறக்கே அது வந்து டுக்கு நல்லா குறுன்னு பார்த்துட்டே இருக்கும். அதுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. அதனால एक दिन एक कांटे ने तितली से पूछा. ஒரு நாள் ஒரு முள்ளு வந்து பட்டர்ஃப்ளை கிட்ட கேட்டுச்சு. तितली रानी तुम हमारे पास क्यों नहीं आती? பட்டர்ஃப்ளை ராணி, நீ வந்து எங்ககிட்ட எதுக்கு நீ வர்றதே கிடையாது? why are not coming near us அப்படின்ட்டு யார் கேட்டா? தான் வந்து முள்ளு வந்து பட்டர்ஃப்ளை கிட்ட கேட்டுச்சு. इस पर तितली अपने खूबसूरत पंखों की ओर देखकर इटलाकर बोली. இது கேட்டுட்டு பட்டர்ஃப்ளை வந்து தன்னுடைய அழகான விங்ஸை பார்த்துட்டு அப்படியே நல்ல பெருமையாக சொல்லுச்சு. அரே ना बाबा ना, तुम्हारे पास जाने से मेरा पंख बिंद जाएंगे. இல்லைப்பா, உன்கிட்ட நான் வந்தா அவ்வளோதான், என்னோட விங்ஸ் எல்லாமே இட் வுட் கெட் காட், அதாவது மாட்டிக்கிடும். முள்கிட்ட போனால் என்ன ஆகும்? விங்ஸில் மாட்டிக்கும்ல, அதுதான் சொல்லுச்சு. ஓ
मैं तो भूल ही गया था ஓ நான் வந்து மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு யார் இந்த டைலாக் யார் சொல்றா? தான்ஸ் முள்ள திரும்ப சொல்லுது. तितली रानी मैं तो पूछना चाहता था कि तुम फूल भाइयों की तरह हमसे भी बातें क्यों नहीं करती? நான் உங்ககிட்ட வந்து ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, நீ வந்து ஃப்ளவர்ஸ் பிரதர்ஸ் கிட்ட வந்து எப்படி நல்லா பேசுறியோ அதே மாதிரி why are you not talking to us? हमें अपना दोस्त क्यों नहीं बनाती? why are you not making us your friend? அப்படின்ட்டு தான் வந்து முள்ளு வந்து பட்டர்ஃப்ளை கிட்ட கேட்டுச்சு. तुम मेरे दोस्त बनोगे? will you become my friend? तितली हंसी और बोली. சிரிச்சிட்டே பட்டர்ஃப்ளை வந்து கிண்டலா சொல்லுச்சு. तुम्हारे फूल बाई खूबसूरत है, लेकिन क्या तुम खूबसूरत हो? உன்னுடைய ஃப்ளவர் பிரதர் வந்து நல்லா வெரி பியூட்டிஃபுல், ஆனா நீ என்ன ரொம்ப அழகா? நஹினா இல்லல்ல. जो खूबसूरत है वही मेरे दोस्त बन सकते हैं. யார் வந்து அழகோ அவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டாக முடியும் அப்படின்ட்டு பயங்கர இதா கர்வமா சொல்லுது ஆக்சுவலா बटरफ्लाई வந்து தான் கிட்ட. तो क्या हम कभी दोस्त नहीं बन सकते? कांटे ने रुआसा होकर पूछा. ஸோ தென் நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் ஆகவே முடியாதா? கேன் ஐ நெவர் பிகம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுச்சு. அதுவும் ரொம்ப வந்து அழுதுகிட்டே ஒரு மாதிரி ருவாசானா மாதிரி அழுதுகிட்டே கேட்டுச்சு. नहीं परंतु तुम किसी और से दोस्ती कर सकते हो. இல்ல நீ இல்ல ஆனா நீ யார் யூ கேன் பிகம் फ्रेंड टू समवन एल्स, வேற யார்கிட்டயும் நீ ஃப்ரெண்ட் ஆக முடியும். उसके लिए तुम्हें अपने ही जैसे दोस्त तलाशने होंगे. அதுக்காக நீ வந்து உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை தான் தேடணும். ரூகே சுகே, அது எப்படி ரொம்ப அப்படியே காஞ்சி போன மாதிரி ட்ரையா இருக்கிற உன்ன மாதிரியே இருக்கிற யாரையாவது ஃப்ரெண்டை தான் நீ தேடணும். கேக்கர் தித்லி ஜோர் சே ஹசி, இது மாதிரி ரொம்ப இதா சொல்லிட்டு ரொம்ப கர்வமா சொல்லிட்டு சிரிக்குது வேற, அது சிரிச்சுட்டே சொல்லுது ரொம்ப லவுடா. कांटों को बहुत बुरा लगा. थॉर्न्स வந்து it felt very bad. तब एक बड़े फूल ने कहा. அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளவர் வந்து சொல்லுது, அதுவும் சப்போர்ட்டா சொல்லுது பாருங்க. लेकिन तितली रानी हमारे कांटे भाइयों में एक ऐसा गुण है जो हमसे भी नहीं है. பட் பட்டர்ஃப்ளை நம்ம தான்ஸ் இருக்குல்ல முட்கள் பிரதர்ஸ், அவங்க கிட்ட வந்து ஒரு பயங்கரமா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் இருக்கு. அது வந்து எங்க நம்ம கிட்ட கூட கிடையவே கிடையாது. ஹம்மே பி நஹி ஹே, நம்ம கிட்ட அது இல்லவே இல்லாத ஒரு கேரக்டர் வந்து அந்த தான்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு ஃப்ளவர் சொல்லுது. அது என்னன்னு பார்ப்போமா? तितली ने हैरानी से पूछा वह क्या? பட்டர்ஃப்ளை வந்து பயங்கர ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டா கேக்குது. அது என்ன அப்படி என்ன குணம் வந்து நம்ம கிட்ட இல்லாதது அது கிட்ட இருக்குது அப்படின்ட்டு கேக்குது. तितली रानी क्या तुमने कभी उन्हें हमारी तरह मुरझाते देखा है? फूल ने पूछा. तितली பட்டர்ஃப்ளை வந்து நீ எப்பயாவது வந்து நம்மள மாதிரியே வந்து அது இந்த தான்ஸ் வந்து ஃபேட் ஆகிடுது, அதாவது வித்தர்னா ஒரு மாதிரி காஞ்சி போயிடும்ல. நான் ஃப்ளவர்ஸு எல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வாடி போயிடும். ஸோ இது நம்மள மாதிரி இது வந்து வாடி போகிறது எப்பயாவது நீ பார்த்துருக்கியா அப்படின்ட்டு ஃப்ளவர் வந்து பட்டர்ஃப்ளையை கேட்குது. தித்லி நே கஹா, அதுக்கு திரும்ப பட்டர்ஃப்ளை சொல்லுது குச் பி ஹோ, என்ன வாட் எவர் ஹேப்பன்ஸ் எதுனா இருக்கட்டும், மகர் ஹை தோ வே பத்சூரத் ஹீனா, என்ன வேணா இருக்கட்டும், அது எப்படினாலும் அது வந்து குப்சூரத்துக்கு ஆப்போசிட் வந்து பத்சூரத், அது எப்படினாலும் அசிங்கமாக தானே இருக்கு. ஃபூல் பாயி மை உன்ஹே அப்பனா தோஸ்த் நஹி பனா சக்தி. ஏ ஃப்ளவர் பிரதர், நான் வந்து அதை வந்து அந்த முட்களை வந்து நான் என்னுடைய நண்பனை ஆக்கவே முடியாது அப்படின்ட்டு பட்டர்ஃப்ளை வந்து சொல்லிடுச்சு. तभी दूसरा फूल बोला. அப்ப இன்னொரு ஃப்ளவர் வந்து சொல்லுச்சு, हो तुम बाहरी सुंदरता को ही क्यों जरूरी समझती हो? நீ என்ன அவுட் சைட் பியூட்டி அழகதான் வந்து நீ தேவைன்னு நினைக்கிற அப்படின்ட்டு
இன்னொரு ஃப்ளவர் வந்து திரும்ப பட்டர்ஃப்ளையை கேட்டுச்சு. रहने दो फूलबाई एक दूसरा काटा बोल उठा. அப்போ வந்து let it be ஃபூல் பிரதர் ஃப்ளவர் பிரதர் அப்படின்ட்டு அந்த இன்னொரு முள் வந்து சொல்லுச்சு. हम भी किसी घमंडी से दोस्ती नहीं करना चाहते. நான் கூட ஏதோ நாங்களும் வந்து ரொம்ப இது மாதிரி கர்வம் பிடிச்சவங்க கிட்ட இது மாதிரி ஃப்ரெண்டாக விரும்பல அப்படின்ட்டு முள் வந்து சொல்லிடுச்சு. तितली की बातों से कांटों को बहुत दुख पहुंचा था. பட்டர்ஃப்ளையோட பேச்சை வந்து கேட்டுட்டு இது வந்து ரொம்ப முள்ளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா போயிடுச்சு. इतना होने के बावजूद जब भी वह तितली फूलों के पास आती तो कांटों की नजरें उसकी तरफ खिंच ही जाती, पर फिर मायूस होकर वे अपना मुख दूसरी तरफ कर लेते. இவ்வளவான பிறகும் டிஸ்பைட் ஹேப்பனிங் திஸ் மச் இவ்வளவான பிறகும் அந்த எப்பப்பெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ் கிட்ட வருதோ அப்பெல்லாம் முள்ளோட ஐஸ் வந்து அது பக்கமே இழுக்கும். அவங்க அந்த பட்டர்ஃப்ளை நோக்கியே அப்படியே ரொம்ப ஆசையா தாங்கிட்ட பேச வராதாங்கிற மாதிரி அது அது பார்த்துட்டே இருக்கும். ஆனா என்னது திரும்ப வந்து டிஸப்பாயிண்ட் ஆயிட்டு வேற எங்கேயாவது திரும்ப இட் வில் ஃபேஸ் த அதர் சைட், வேற எங்கேயாவது திரும்பிடும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வராது அப்படின்ட்டு. एक दिन तितली बड़े मजे से फूलों से बातें कर रही थी. ஒரு நாள் என்னாச்சு, பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப ஜாலியா ஃப்ளவர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. காண்டே दूसरी तरफ देख रहे थे. தான்ஸ் வந்து இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருந்துச்சு. किंतु वे चोरी चोरी उसी की बातें सुन रहे थे. ஆனால் வேற பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருந்தாலும் தான்ஸ் வந்து அப்படியே சைலண்டா குவைட்லி இட் வாஸ் லிசனிங் டு தேர் ஸ்பீச். அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுட்டே தான் இருந்துச்சு. वे सोच रहे थे. அதுக்கப்புறம் அந்த முள்ளு வந்து நினைச்சிட்டு இருந்துச்சு, அப்படியே தனக்குள்ள நினைக்குது. तितली रानी घमंडी जरूर है पर बातें कितनी प्यारी प्यारी करती है. இந்த பட்டர்ஃப்ளையர் நல்ல பயங்கரமான பெருமைப்படுற ஆள் தான், ஆனா எவ்வளவு ஸ்வீட்டா லவ்விங்கா வந்து பேசுது இல்ல அப்படின்னு தனக்குள்ள நினைச்சிட்டு இருந்துச்சு தான் வந்து. தபி வே சௌக்குட்டே. அப்போ அந்த முட்கள் திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. एक बच्चा अपने हाथों में तितली पकड़ने की जाली लेकर आहिस्ता आहिस्ता तितली की तरफ बढ़ रहा था. அந்த ஒரு பையன் வந்து கையில பட்டர்ஃப்ளை பிடிக்கிறதுக்கான இந்த நெட்டை கையில வச்சுக்கிட்டு மெதுவா அப்படியே ஸ்லோவா அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட அப்படியே he was coming forward. उसके पास ही एक और बच्चा खड़ा था. அந்த பையனுக்கு பக்கத்துல இன்னொரு பையனும் நின்னுட்டு இருந்தான். वह बच्चा फुसफुसाया. அந்த இந்த பையன் வந்து காதுல அப்படியே விஸ்பர் பண்றான் யாருக்கும் மெதுவா அப்படியே. देखना कहीं उड़ ना जाए. பார்த்து திடீர்னு பறந்து போயிட போகுது, எங்கேயாவது பறந்து போயிட போகுது. इतनी खूबसूरत तितली यहाँ रहती है और अब तक हमें पता ही नहीं था. இவ்வளவு அழகான பட்டர்ஃப்ளை இங்க இருக்குது, ஆனா நமக்கு இவ்வளவு நாள் அதை பத்தி தெரியவே இல்லை பாரு அப்படின்னு இந்த பையன் இவன் காதுல மெதுவா விஸ்பர் பண்றான். नाजुक तितली के कैद होने की कल्पना से ही कांटे सिहर उठे. அந்த டெலிகேட்டான பட்டர்ஃப்ளை வந்து பிடிபட்டுருங்கிற அதை இமேஜின் பண்ணதுலயே வந்து தான்ஸ் வந்து ரொம்ப வந்து அதுக்கு அப்படியே உடம்பே செலுத்துருச்சு, ஷிவர் ஆயிடுச்சு. அதை கற்பனை பண்ணதுலயே. உன்ஹே உஸ் பச்சே பர் படா குஸ்ஸா ஆயா. அந்த தான்ஸ்க்கு முட்களுக்கு வந்து அந்த பசங்க மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. जैसे ही बच्चे ने डाली पर बैठी तितली की ओर हाथ बढ़ाया, कांटे लपक कर उस बच्चे की कलाई में घस गए. எப்போ அந்த பசங்க வந்து அந்த பிரான்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற பட்டர்ஃப்ளை பக்கமா வந்தாங்களோ அப்போ வந்து இந்த தான்ஸ அவங்க ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த பையனோட ரிஸ்ட் மணிக்கட்டுல வந்து அப்படியே இட் காட் ஸ்டக், அப்படியே பிரிக் பண்ணிருச்சு. தன்னோட முள்ளு தானே அது, ஸோ ஷார்ப்பா இருக்கும்ல, அப்படியே ரிஸ்ட்ல வந்து அந்த பையனோட ரிஸ்ட்ல குத்திடுச்சு. एक चीख के साथ वह बच्चा अपने साथी से जा टकराया. அப்படியே பேன்னு கத்திட்டே அந்த பையன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட் மேல போய் மோதிட்டான். he got bumped. फिर दोनों धड़ाम से जमीन पर गिर पड़े. பிறகு ரெண்டு பசங்களுமே they fell on the ground with a bang.
उस बच्चे के हाथ से तितली पकड़ने वाली जाली छूट गई. அந்த பையனோட கையிலிருந்து அந்த பட்டர்ஃப்ளை பிடிக்கிறதுக்கான நெட் வந்து கீழே விழுந்துருச்சு. இத்தனை மே ஏக் ஃபூல் கா தியான் உஸ் தரஃப் கயா. இந்த இதுல வந்து ஒரு ஃப்ளவர் வந்து அதை பார்த்துருச்சு. இந்த மாதிரி இந்த சீனை பார்த்துருச்சு. உஸ்னே தித்லி கோ சாவ்தான் கியா. தித்லி ராணி பாகோ. உடனே அந்த ஃப்ளவர் வந்து பட்டர்ஃப்ளையை அலர்ட் பண்ணிடுச்சு. தித்லி ராணி ஓடி போயிடுன்னு ரன் அப்படின்னு சொல்லி பேன்னு கத்திடுச்சு. உஸ்கி சீக் சுன்கர் தித்லி வஹா சே உட் கயி. அது கத்துனதை கேட்டுட்டு பட்டர்ஃப்ளை அங்கிருந்து பறந்தே போயிடுச்சு. தோனோங் பச்சே ஹாத் மல்தே ரஹ் கயே. ரெண்டு பசங்களும் கையை ரப் பண்ணிட்டே போனாங்க. அப்படின்னா ஒன்றும் பிடிக்காம போயிட்டாங்கன்னு அர்த்தம். பட்டர்ஃப்ளை எதுவும் பிடிக்காம வெறும் கையோட போயிட்டாங்க. अगले दिन तितली आई तो उसका सिर झुका हुआ था और आंखों में आंसू थे. நெக்ஸ்ட் டே பட்டர்ஃப்ளை வந்து தலை குனிஞ்சிட்டே அதுவும் கண்ணிலலாம் ஃபுல்லாக கண்ணீரோட வந்துச்சு. बड़े फूल ने उससे कहा, तितली रानी कल कांटे बाइयों ने ही तुम्हारी जान बचाई थी. ஃப்ளவர் ஒரு பிக் ஃப்ளவர் சொல்லுச்சு, பட்டர்ஃப்ளை நேற்று தான் பிரதர்ஸ் தான் உன்னை வந்து உன்னோட உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லுச்சு. முட்கள் தான் உன் உயிரை நேற்று காப்பாத்துச்சு. हाँ मुझे पता है, तितली रोती हुई कांटों से बोली. எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பட்டர்ஃப்ளை வந்து அழுதுகிட்டே வந்து தான்ஸ் கிட்ட சொல்லுச்சு. அது என்ன சொல்லுது? மை சச்முச் பகுத் ஷர்மிந்தா ஹூ காண்டே பாயி. நான் ரொம்ப ஐ ஃபீல்ஸ் வெரி அஷேம்டு தான் பிரதர்ஸ். आज मैं तुम्हारी तरफ दोस्ती का हाथ बढ़ाना चाहती हूँ. நான் இன்னைக்கு உன்னோட நண்பனாக விரும்புகிறேன். क्या तुम मुझे अपना दोस्त बनाओगे? என்ன நீ உன்னோட நண்பனா என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குது. ஆப்போசிட்டாக இப்போ வந்து என்னோட நண்பனை ஏற்றுக்க சொல்லி பட்டர்ஃப்ளை வந்து முல்லை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது. यह सुनकर कांटों की खुशी का ठिकाना ना रहा. இதை கேட்டுட்டு தான்ஸ் வந்து இட் ஃபெல்ட் சோ ஹாப்பி. இதுவும் ஒரு ஈடியம். एक कांटे ने कहा, ஒரு முல்லை சொல்லுச்சு, अब हम दोस्त हैं तितली रानी. अच्छा तुम रोना बंद करो, हम तुम्हारी आंसू नहीं देख सकते. இப்போ நம்ம நண்பர்கள், நம்ம we are friends butterfly. you stop crying, we cannot see your tears now. நீ அழுறத எங்களால பார்க்க முடியாது அப்படின்ட்டு தான் வந்து பட்டர்ஃப்ளை கிட்ட சொல்லுது. तितली आंसू पोंछती हुई बोली. बटरफ्लाई வந்து கண்ணீரை தொடச்சிட்டே சொல்லுச்சு, तुम कितने अच्छे हो कांटे बाई, मैं अभी तुम्हारे पास आती हूँ. நீ எவ்வளவு ரொம்ப நல்லவன், how much good you are தான்ஸ். நான் வந்து இப்பவே உன்கிட்ட வரேன், ஐ வில் கம் நியர் யூ அப்படின்னு பட்டர்ஃப்ளை வந்து தான் கிட்ட முள்ளு கிட்ட சொல்லுது. अरे नहीं नहीं, यहाँ आने से सचमुच तुम्हारे पंख बिंद जाएंगे. இல்லை இல்லை வேணாம், இங்கே வந்தால் நிஜமாவே உன்னோட விங்ஸ் வந்து அப்படியே இதில் முள்ளில் மாட்டிக்கும். இட் கெட் காட் இன் த யுவர் விங்ஸ் வில் கெட் காட். तुम फूल बाइयों के पास रहकर ही हमसे मीठी मीठी बातें किया करो. நீ ஃப்ளவர் பிரதர்ஸ் கூடயே இருந்துட்டே அங்கே இருந்துக்கிட்டே என்கிட்ட ஸ்வீட்டாக பேசு, சரியா? कांटो ने मुस्कुराते हुए कहा. थॉर्न्स வந்து முட்கள் வந்து நல்லா சிரிச்சிட்டே ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுச்சு. इस तरह तितली फूलों के साथ साथ कांटों की भी दोस्त बन गई. like this வந்து butterfly became friends with thorns along with flowers. so இப்போ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் பட்டர்ஃப்ளைக்கு. யாரு? முட்களும் பூக்களும் ரெண்டுமே. वह समझ गई थी कि मित्रता गुणों को देखकर करनी चाहिए, बाहरी रंग रूप देखकर नहीं. அது புரிஞ்சுக்குச்சு. இப்போ யார்? பட்டர்ஃப்ளை இப்போ புரிஞ்சுக்குச்சு என்னென்னு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேரக்டரை பார்த்து தான் வரணும், அவுட் சைடு வந்து கலரோ என்ன அப்பியரன்ஸ் வச்சோ பார்த்து அது கிடையாது. அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. ஒன்லி சீயிங் த கேரக்டர் வி ஷுட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப். सारांश, समरी ऑफ द लेसन. बगीचे में लगे फूलों पर मंडराती सुंदर तितली को देख
कांटों की इच्छा होती है कि तितली उनके भी पास आए. கார்டன்ல ஃப்ளவர்ஸை சுற்றி சுற்றி வர பட்டர்ஃப்ளையை பார்த்துட்டு முட்களுக்கும் ஆசை வருது. என்னன்னா பட்டர்ஃப்ளை வந்து தாங்கிட்டையும் வரணும் அப்படிங்கிற ஆசை வருது. कांटों ने तितली की तरफ दोस्ती का हाथ बढ़ाया, किंतु तितली ने उन्हें रुका सुका कहकर नकार दिया. தான்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் அப்படின்ட்டு இட் கேம் ஃபார்வர்ட். ஆனால் என்னாச்சு, பட்டர்ஃப்ளை வந்து இட் ரெஃப்யூஸ்டு, சேயிங் தட் நீ ரொம்ப வந்து ட்ரையாக இருக்க, அதாவது ரொம்ப காஞ்சு போய் இருக்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அக்லே தின் தோ பச்சே தித்லி கோ பக்கடனே ஜா ரஹே தே. நெக்ஸ்ட் டே 2 பசங்க வந்து பட்டர்ஃப்ளையை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. யஹ் காண்டோ நே தேக் லியா. இதை முட்கள் வந்து பார்த்துருச்சு. जैसे ही एक बच्चे ने डाली पर बैठी तितली की ओर हाथ बढ़ाया, कांटे बच्चे के हाथ में चुभ गए और इस तरह तितली की जान बच गई. எப்போ வந்து இந்த 2 பசங்க வந்து பிரான்ச்சில் உட்காந்துட்டு இருக்க பட்டர்ஃப்ளை நோக்கி கையை நீட்டுறாங்களோ முன் வராங்களோ, அப்போ வந்து பிடிக்கிறதுக்காக முன் வராங்களோ, அப்போ முட்கள் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த பசங்களோட கையில் அப்படியே பிரிக் பண்ணிடுச்சு, குத்திடுச்சு. அதனால பட்டர்ஃப்ளையோட லைஃபை சேவ் ஆயிடுச்சு. कांटों की उदारता से प्रभावित होकर तितली ने कांटों से दोस्ती कर ली. முட்களோட கைண்ட்னஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பட்டர்ஃப்ளை முட்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குச்சு. இப்போ உசே அப்படி பூல் கா எஹ்சாஸ் ஹுவா. அதுக்கு தன்னுடைய மிஸ்டேக்கை இப்போ உணர்ந்துருச்சு. இது பட்டர்ஃப்ளை தன்னுடைய மிஸ்டேக்கை உணர்ந்துருச்சு. पाठ संदेश, मैसेज गिवन बाय द लेसन. अपने रंग रूप पर किसी जीव को कभी घमंड नहीं करना चाहिए. தன்னுடைய கலரோ அப்பியரன்ஸ் லுக்கோ வந்து அதை வச்சு எந்த ஒரு ஜீவனுக்குமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் பி ப்ரௌட் ஆஃப் எனி அவர் ஓன் கலர் और अपीयरेंस. जीवन में हमें गुणों को प्राथमिकता देनी चाहिए. லைஃப்ல நம்ம வி ஷுட் கிவ் ப்ரியாரிட்டி டு ஒன்லி கேரக்டர். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒன்லி குணத்துக்கு தான், கேரக்டருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்மோல் வச்சன், வேல்யூபிள் வேர்ட்ஸ். जो सुख दुख या संकट में आपके काम आए वही सच्चा मित्र कहलाए. யார் ஒருத்தர் வந்து நமக்கு சுகத்திலையும் துக்கத்திலையும், ஏன்னா நம்ம கஷ்டத்துலையும் நமக்காக வந்து வராங்களோ அவங்கள தான் நம்ம ட்ரூ ஃப்ரெண்டாக சொல்லுவோம். We should call the one who comes even in trouble. நம்ம கஷ்டமா இருக்கும் போது வராங்களோ அவங்க தான் ட்ரூவான ஃப்ரெண்டுன்னு அர்த்தம்.